கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தாழ்மைன்றது கோழைத்தனம் கிடையாது. நம்ம கடினமாக நடத்தப்பட்டாலும், மற்றவங்களால கேவலமாக அவதூறாக பேசப்பட்டாலும், அது எல்லாத்தையும் அமைதியோடு சகிக்கிறதுக்கு அதிக மன வலிமை நமக்கு தேவைப்படுது. நமக்கு எதிராக செயல்படுறவங்களை எதிர்த்து செயல்படுறது எல்லாருக்குமே வரக்கூடிய இயல்பான குணமாக இருக்கலாம். ஆனால் அமைதியாக இல்லை சாந்தமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய குணம். இந்த குணம் தேவன் தரக்கூடிய புதிய சுபாவத்தால் வர்றது. இதனால் என்ன பயன்? எல்லாரும் நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நம்ம தோற்று போயிடுவோன்னு எண்ணுறோம். இது ரொம்ப தவறான சிந்தை. நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருக்க அழைக்கப்பட்டவங்கன்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். மிஷனரி ஹட்சன் டெய்லருடைய மூதாதையர் ஒருத்தவங்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு உண்மையான சம்பவம் இது. ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்றவரை நோக்கி ஒரு பெண் ஆவேசமாக கூச்சலிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமைச்சதுக்கப்புறம் சுத்தம் செய்யப்படாத ஒரு வாணலியை தன்னுடைய கரங்களில் ஏந்திக்கிட்டு அவரை நோக்கி ஓடி வந்தாங்க. அங்கே கூடியிருந்த எல்லார் மத்தியிலையும் சரமாரியாக அவரை திட்டிட்டு தான் கையில் வச்சுருந்த வாணலியை அவர் அணிஞ்சிருந்த வெள்ளை நிற ஆடையில் தேய்ச்சி நாசப்படுத்தினாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போனாங்க. ஆனால் ஜேம்ஸ் ஹட்சன் தனக்கே உரிய பாணியில் புன்முறுவலோட அந்த பெண்ணை பார்த்து, என் ஆடையினுடைய மற்ற பகுதிகளையும் நாசப்படுத்த நீங்கள் விரும்புனீங்கன்னா இப்போதே அதை தாராளமாக செய்யலான்னு சொல்லி சொன்னார். அவருடைய இந்த வார்த்தைகளை அந்த பெண் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. குழப்பத்தோடையும் அவமானத்தோடையும் அங்கேருந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணாலையும் அந்த நகர மக்களாலையும் ரொம்ப நாளாக அந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியல. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பெண் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஜேம்ஸ் டெய்லருடைய அன்பை சுட்டி காட்டிய இந்த நிகழ்ச்சி வழி செஞ்சிச்சு. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய சாந்த குணம் இந்த உலகத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துது அப்படின்ட்டு ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு. தங்களுடைய அதிகாரத்தையும் வலிமையையும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுல பெருமை கொள்ளக்கூடிய இந்த உலகத்தில் உண்மையான வலிமை தாழ்மையிலையும் சாந்த குணத்திலையும் தான் இருக்குது அப்படின்றத கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அவங்களுக்கு காட்டுவோம். ஆண்டவர் இயேசு தாழ்மையும் சாந்தமும் உடையவராக இருந்தார். அவரை போலவே அவருடைய சீஷர்களான நாமும் இந்த குணநலன்களை வெளிப்படுத்துவோம். இப்படி செய்கிறதுனால நம்ம இயேசுவை மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். அதனால் நம்மளை சுற்றி வாழக்கூடிய மக்கள் நம்மளை பற்றி வசை சொற்களை பேசினாலும் கவலைப்படாமல் கொஞ்சம் கூட கலங்காமல் அதை சகிச்சு கொள்ளணும்னு இன்றைக்கே தீர்மானம் எடுப்போம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருன்னு பிலிப்பியர் 4:5 வாசிக்கிறோமே. கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம்னு பவுல் சொன்னது போல நாமளும் சொல்ல பிரயாசப்படுவோம். சாந்தமும் தாழ்மையும் உள்ள ஆவி தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் ஒரு உன்னதமான ஈவு. சிந்திப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.